ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமர் ஜோதி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி ஸ்கேன்னா என்ன, அது எதுக்காக பண்ணுறோம், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத பார்ப்போம். என்டி ஸ்கேன்னா நியூட்ரல் டிரான்ஸ்பரன்சி ஸ்கேனு. இந்த ஸ்கேனோட சேர்த்து ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் எடுப்பாங்க அக்யூரேட் ரிசல்ட்ஸ் தெரியறதுக்காக. அந்த பிளட் டெஸ்ட் பேர் டபுள் மார்க்கர் ஆர் டூவல் மார்க்கர்னு சொல்லுவாங்க. என்டி ஸ்கேன் நம்ம எதுக்கு எடுக்கிறோன்னா 3 மந்த்ஸாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த என்டி ஸ்கேன் எடுப்பாங்க. அது வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஜெனட்டிக் டிஸார்டர்னால் மரபணு குறைபாடு உள்ளது 3 மந்த் ப்ரெக்னென்சியில் கண்டுபிடிச்சிடலாம். 3 மந்த்ஸ்னால் 12 வீக்ஸு, 12 to 14 வீக்ஸ்க்குள்ளே தான் இந்த ஸ்கேன் எடுப்பாங்க. அப்போ தான் ரிசல்ட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக தெரியும். ஜெனட்டிக் டிஸார்டர்னால் டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான். அதுலேயே நிறைய ஜெனட்டிக் டிஸார்டரே நிறைய இது இருக்குது. அந்தமாரி உள்ள குழந்தைங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும் பிறந்ததும். ஸ்பீச் டிலே, டெவலப்மெண்ட் டிலே எல்லாம் ரொம்ப மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப லேட்டாக ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. அதை ஏர்லியாக ப்ரெக்னன்சியில் டிடெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு எடுக்க ஸ்கேன் தான் இந்த என்டி ஸ்கேனு. இது ஒரு நார்மலாக உள்ள என்டி ஸ்கேனோட ரிப்போர்ட்டு. இந்த ஸ்கேனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ரூட் ட்ரான்ஸ் அப்டாமினில் இருக்காங்க. ட்ரான்ஸ் அப்டாமினில் ஸ்டொமக்கில் எடுக்கிறது தான் இந்த எடுத்த ஸ்கேன்லாம் ரிப்போர்ட் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் யுட்ரைட்டின் கெஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் யுட்ரைட்டின் கெஸ்டேஷன்னா சிங்கிள் பேபி, யுட்ரஸ்குள்ளே வளர்ந்துருக்க பேபி அப்படின்னு அர்த்தம். ப்ளசண்டா இஸ் சீன் ஃபார்மிங் போஸ்டீரியர் அப்படின்னா ப்ளசண்டா போஸ்டீரியராக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ளசண்டாவோட பொசிஷன் இது. ப்ளசண்டாவில் பொசிஷன் வேறு நிறைய பொசிஷனும் இருக்குது. போஸ்டீரியர், ஆன்டீரியர், ஃபண்டல் போஸ்டீரியர் அப்படின்னு நிறையா பொசிஷன் இருக்குது. அடுத்து லிக்யூட் அடிக்குட்னா இதே நீர் இருக்கிறது. இதுவும் அடிக்குட்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா நிறைய தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து கார்டியாக் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபீட்டலுக்கு வயிறில் இருக்க ஃபீட்டலுக்கு கார்டியாக் ஆக்டிவிட்டி தெரியுது. அடுத்து ஃபீட்டல் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட்னு போட்டிருக்காங்க. ஃபீட்டல்னால் அது உள்ள பேபியும் ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அது ஃபீட்டல் ஹார்ட் ரேட் 168 ppmனு போட்டிருக்காங்க. ஹார்ட் ரேட் 168ன்னு கொடுத்துருக்காங்க. இது பேபியோட ஹார்ட் ரேட்டு. அடுத்து CRL 54 mm. CRL 54 mmனா க்ரோன் ரம்ப் லென்த்து. இது 54 mmங்கிறது 12 வீக்ஸ்க்கான உள்ளது. 12 வீக்ஸ்க்கு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். இதுதான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. க்ரோன் ரம்ப் லென்த்துனா ஹெட்லேருந்து இங்கே கீழே வரைக்கும் எடுக்கிறது தான் CRL. அதில் இந்த ஸ்கேனில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த நெக்குக்கு கீழே உள்ள லிக்யூடு 1 mm போட்டிருக்காங்க. இந்த நெக்குக்கு கீழே உள்ள 3 mm 3.5 mm மேலே இருந்துச்சுன்னா அது அப்நார்மல். 3க்கு கீழே இருந்துச்சுன்னா அது நார்மல் தான். பேபி நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நாசல் போன் ஆசிடிஃபை அப்படின்னா இந்த போன் நல்லா வளர்ச்சியாகி ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். டவுன் சிண்ட்ரம் பேபிக்கு, ஜெனட்டிக் டிஸார்டரில் இருக்க பேபிக்கு அது அந்த போன் பார்க்க முடியாது 12 வீக்ஸில். அது அப்நார்மல். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நாசல் போன் ஓசிடிஃபை, நாசல் டிரான்ஸ்பரன்சி 1 mm நார்மல்னு. இதனால இது நார்மலாக தான் இருக்குது. இதில் அப்நார்மலில் எதுவும் போடலை. அது சிங்கிள் யுட்ரா கெஸ்டேஷன் கரஸ்பாண்டிங் த ஏஜ் ஆஃப் 12 வீக்ஸ். 12 வீக்ஸ்க்கு எடுத்ததுக்கு 12 வீக்குன்னு கரெக்டாக இருக்குது. கெஸ்டேஷன் ஏஜ் இது டூவல் மார்க்கர் ஆர் டபுள் மார்க்கர் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டு, பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டு. கெஸ்டேஷன் ஏஜ் 12 வீக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 12 வீக்கு உள்ளதுக்கு 12 வீக்குன்னு கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் அதே தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. ஃபீட்டல் ஹார்ட் ஆக்டிவிட்டி, ஹோம் ரம்ப் லென்த்து, நாசல் டார்ச் 1 mm அப்படி தான் போட்டிருக்காங்க. இதுதாங்க அந்த ரிஸ்க் ரிப்போர்ட்டு. ட்ரைசோனோமி 21, ட்ரைசோனோமி 18, ட்ரைசோனோமி 13 அப்படின்னு ஜெனட்டிக் டிஸார்டரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ரிஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இதில் முக்கியமாக பார்க்கணும். இந்த இதில் தான் பார்க்கணும். 1:2
1238 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1000 வேத்தில் 1200 வேத்தில் ஒரு ஆளுக்கு இருக்கிற மாரி தான் இது போட்டிருக்காங்க. அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி தான். உங்களை மாரியே இருக்க 1000 பேத்தில் ஒரு ஆளுக்கு தான் இந்த மாரி இருக்கிற ரிப்போர்ட்டுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். 14,000 ஒரு பேத்துக்கு தான் வந்திருக்கு, 20,000 ஒன்னாருக்கு தான் வந்திருக்கு. இது வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அப்நார்மல்னா எப்படி இருக்குன்னா 1:100 1:200 அப்படின்னு ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அப்நார்மலாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. அதுக்கு உள்ள ப்ரொசீஜர் என்னென்னு டாக்டர் சொல்லுவாங்க. சில டைம்ஸ் இது வந்து அப்நார்மலாக இருந்தாலும் அடுத்துள்ள ப்ரொசீஜரில் அது பாசிட்டிவாக இருக்க ஹெல்த்தியாக பேபி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.